He will never be a burden to you, but he will be a burden bearer. உன் பாரத்தை சுமக்கிறவர். உலகத்துல பாரம் சுமை தாங்கி இருக்குது. மெட்ராஸ்ல நீங்க பூந்தமல்லியில இருந்து மெட்ராஸ் போற வழியில போனீங்கன்னா ஒரு ஊர் பேரே சுமை தாங்கி. நான் கார் ஓட்டிட்டு போது யோசிப்பேன், இந்த ஊர்ல நம்ம சுமையை இறக்கி வைக்க முடியுமா? சுமை தாங்கி என்கிற ஊர்லயே சுமையை இறக்க முடியாதவர்கள் ஏராளமான பேர். ஆனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்றவர் நம்முடைய சுமையை வாங்கி கொண்டு மீண்டும் நம்மிடம் கொடுக்கிற சுமை தாங்கி அல்ல, நம் பாரத்தை அவரே சுமக்கிற ஒரு சுமை தாங்கி. அப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய பாரங்கள் நீங்குகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவின் ஆலயத்துக்கு போ, அவர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொன்னபோது என் தாயார் நம்பி எங்க அப்பாவை இழுத்து கொண்டு, காரணம் ஒரு பைத்தியம், என்னை தூக்கி கொண்டு நான் கை குழந்தை அந்த ஆலயத்துல போய் முழங்கால் படிட்டு ஒரு சின்ன ஜெபம் செய்தார்கள். இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன், என் சாமி தெரியும், கோயில் தெரியும், பூசை தெரியும், குளம் தெரியும், வேதம் தெரியும், மந்திரம் தெரியும், ஆனா உங்களை எப்படி வணங்கணும்னு தெரியாது. ஆனா 2 கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு ஒரு உயிர் பிச்சை மட்டும் தாங்க, பைத்தியம் பிடித்தியம் புருஷன் ஒரு பக்கம் சுகமாக்குங்க, கை குழந்தை மறுபக்கம் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னை வாழ வச்சீங்கன்னா சாகர வரைக்கும் இந்த 2 கையை வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து நான் வணங்க மாட்டேன் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்தார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே என்பது நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர். அவர் ஜெபத்தை கேட்டார். ஆலயத்தில் இருந்த உங்களை போன நண்பர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டார். பல ஆயிரங்கள் 45 வருஷத்துக்கு முன்னால இன்றைக்கு அது பல லட்சங்கள் செலவழித்து வராத சுகம், எளிமையான உண்மையான ஒரு அர்ப்பணம் உள்ள ஜெபத்தின் மூலமாய் இயேசு என் தகப்பனாரை சுகமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா சுகமான உடனே எங்க அம்மா சொன்னபடியே உடனே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் 2 பேரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அலையில சொல்லுவோம். அற்புதங்கள் நடக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவரை நம்பின அடுத்த ஸ்டெப் ஞான ஸ்நானம். இல்ல அவர் வந்து சொல்லட்டும், ஆண்டவர் வந்து ஒவ்வொருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்ப சொல்லி முடிப்பார் தெரியல. அவ்வளவு பெரிய விஐபியா நம்ம அவர் நேரா வந்து சொல்றதுக்கு, அவர் ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம் பைபிள்ல சொல்லி வச்சுட்டாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எனக்கு இயேசுதாசன் பேர் வைத்தார்கள். எங்க பையன் இயேசுநாதர் இருக்குது, வேலைக்காரனா இருக்கட்டும். ஆண்டவர் நல்லவர். எங்கள் குடும்பத்துல இயேசு வந்தார். இந்த கார்டு கொடுங்க. இயேசு வந்தார். ஒரு எஃப் மைனர், எஃப் மைனர். என்னை நீர் அறியாதிருந்தால் அழிந்து போயிருப்பே, என்னை எடுத்து உருவம் கொடுத்து, என்னை எடுத்து உருவம் கொடுத்து உயர்த்தி மகிழ்ந்தீரையாவும் மகனாய் தெரிந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட விடலாமா? அநாதை போல நான் அலைந்து திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அன்பாய் அணைத்தீரையா, என்னை அன்பாய் அணைத்தீரையா. அநாதை போல நான் அலைந்து திரிந்தேன் ஐயா, ஒரு 4 வாசிங்க என்று சொல்லி அன்பாய் அணைத்தீரையா, என்னை அன்பாய் அணைத்தீரையா. உடைந்து கிடந்த பாத்திரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். ஆடுவோம். உடைந்து கிடந்த பாத்திரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். என்னை எடுத்து உருவம் கொடுத்து, என்னை எடுத்து உருவம் கொடுத்து உயர்த்தி மகிழ்ந்தீரையா, மகனாய் தெரிந்தீரையா. பாடுங்க. அநாதை போல நான் அலைந்து திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அன்பாய் அணைத்தீரையா, என்னை அன்பாய் அணைத்தீரையா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, இன்றைக்கும் என் ஆண்டவர் உன்னை பார்த்து அழாதே என்கிறார்.
உன் அழுகையை கண்டு கடந்து போகிற தெய்வம் அல்ல. ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தார் மரியாளை. ஒரு 15 வயது பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு நின்று இந்த பிள்ளை செத்துவிடும் என்று அழுது கொண்டிருந்த ஆகாரை பார்த்து உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்டார். நம்முடைய அண்ணன் கேட்காத ஒரு கேள்வி, நம்முடைய தம்பி கேட்காத கேள்வி, நம்முடைய தகப்பனே பல வேளைகளை கேட்காத கேள்வி. ஏன் இப்படி இருக்கிறாய் மகனே, ஏன் இப்படி இருக்கிறாய் மகளே என்று. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிற புருஷனோ மனைவியோ கூட பிள்ளைகளோ அன்பாய் வளர்த்த பிள்ளைகளோ கேட்காத ஒரு கேள்வி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வசதியா இருந்தா கேட்பாங்க. வாழ்க்கையில கஷ்டப்படும் போது எவரும் நம்மை விசாரிப்பதில்லை. ஆண்டவர் விசாரிக்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறாய். அவள் சொன்னாள், இந்த பிள்ளை செத்துவிடும். இல்ல இந்த பிள்ளை பெரிய ஜாதி ஆகும். அவள் முடிந்ததென்றால் ஆண்டவர் இனிதான் ஆரம்பமே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இனிதான் ஒரு ஆரம்பமே இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கு. சில ஆளுக்கு என்ன சொன்னாலும் சோகம் போகாது. ஆரம்பம் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. பக்கத்துல சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்க போகுது. ரட்சிக்கப்படாதுன்னு சொன்னா நடக்குது. ரட்சிக்கப்பட நீங்க சொன்னா நடக்காதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லது நடக்கும். சொல்லுங்க பக்கத்துல. அற்புதம் செய்வார் ஆண்டவர். நீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் சொல்லுங்க. ஆளுக்கு இல்ல, உங்க கஷ்டத்துக்கு. புதுசா வந்தவரை பார்த்து கொஞ்ச காலம் தானே என்ன நினைப்பாரு? கொஞ்ச நாள் தான். என்னது கொஞ்ச நாள் தான்? வாழ்க்கையா? இல்ல உங்க கஷ்டத்துக்கு கொஞ்ச நாள் தான். உங்க அழுக கொஞ்ச நாள் தான். உங்க வேதனை கொஞ்ச நாள் தான். உங்க நஷ்டம் கொஞ்ச நாள் தான். சொல்லுவோம், இயேசு வந்தார், வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது. இந்த ஆராதனைக்கு வந்து உங்களுக்கு ஆண்டவர் நம்ம உட்கார்ந்து ஜோமின்னு இருக்கும் போது இந்த ஆராதனைக்கு லேட்டா தான் படுத்தோம். நைட்டு காலையில நான் 6:30 மணிக்கு அலாம் வச்சிருந்தேன். 5:45 எழுந்து உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும். நாங்க உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் சொல்றேன். அழுது கொண்டிருக்க வந்திருக்கிற உனக்கு உன் அழுகை சீக்கிரத்துல மாறும். ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய அழுகைக்கு, ஒரு நஷ்டத்துக்கு, வியாதிக்கு தீராதா, இது மாறாதா, இந்த வேதனை நீங்காதா? நிச்சயமா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றுகிற இயேசு நம்ம நடுவில் இருக்கிறாரு. நான் செய்ய முடியாததை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு தெரியும். ஆனா நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவால் செய்ய முடியாதது ஒன்று இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவரை உள்ளத்தில் வைத்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 Corinthians chapter 10 verse 1. 1 கொரிந்தியர் 1:10. 10:1. I'm sorry. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். அண்டர் த கிளவுட். இன்னைக்கு மேகத்துக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை பற்றி தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அண்டர் த கிளவுட். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்குள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சுமார் 430 வருடம் இவர்கள் எகிப்துல அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். பார்வோனுக்கு கீழாய் இருந்தார்கள். நெருக்கத்துக்கின் கீழாய் இருந்தார்கள். போராட்டத்தின் கீழ் இருந்தார்கள். அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தார்கள். அந்தகார வல்லமைகளுக்கு கீழே இருந்தார்கள். விடுதலை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒரு நாள் விடுதலையாக்கினார். அவர்களை 430 வருடங்கள் அடிமையாய் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கானான் என்கிற தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டே வந்தார். இவர்கள் பிசாசுக்கும் பாவத்துக்கும் எகிப்துக்கும் பார்வோனுக்கும் அடிமையாய் இருந்தவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இப்பொழுது நீங்கள் வாசித்தால் அவர்கள் மேகத்துக்குள் வந்து விட்டார்கள் என்று யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் வாசியுங்கள். இந்த கடைசி வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அதற்கு முந்தின வசனம் வாசிங்க பிரதர். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆண்டவர் அவர்களோடு கூட சென்றார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள். மேகத்தின் கீழ் இருப்பது என்றால் என்ன? What does it mean when the Bible says they were under the cloud? மேகத்தின் கீழாய் இருந்தார்கள் என்பது எதை குறிக்கிறது? மேகம் தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருந்தது. The very presence of God was revealed through a cloud. அந்த மேகம் தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமாய் இருந்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே,
இந்த வாழ்க்கையில இந்த நாட்களில் நம்முடைய பெரிய நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்.